அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் மூலமாக ஜோதிடம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஆன்மீக சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகின்றேன். அந்த வகையில மாயன் மயம் இது உங்களுடையக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக தொடர்பு. மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய பெயர்ச்சி இதுவரை நாம் சந்தித்தோம். சனி பயிற்சியை பார்த்தோம், குரு பயிற்சியை பார்த்தோம். இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகுகேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது கிரகங்கள் பயிற்சியானதையுடைய நம் வாழ்க்கையில எந்த மாற்றத்தை நாம் சந்திக்க முடியவில்லை என்று கலங்கியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை சனி பகவான் தருகின்றனர். முதல்ல சனியை பத்தி 2 வரையும் சொல்றேங்க. இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான், இவன் தடுத்தால் இவன் கொடுப்பான். அற்புதமான ஒரு கிரகங்க. நம்முடைய மனமோ உடலோ தவறான பாதையை நோக்கியோ, தவறான எண்ணங்களோ, தவறான மனிதர்களோ தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாலே சனி பகவானுடைய பாதிப்பு நம்ம எந்த விதத்திலும் வராது. காரணம் அற்புதங்க. இவன் ஒருவன் தாங்க. பாத்தீங்கன்னா சனியினுடைய இயல்பு சொல்லுவாங்கல்ல ஜோதிடர்கள், ஜாக்பாட் விழும், குபேர யோகம் கிட்டும், அதிர்ஷ்டம் அள்ளி தரும் என்றெல்லாம், பணமடையில் நடைபீர்கள் என்றெல்லாம், அதெல்லாம் சனி பகவானால முடியாதுங்க. கொடுப்பான், கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பான், கொடுப்பது நிலையாக வைத்திருப்பான். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்வு நல்ல முறையில் அமையலன்னா சனியினுடைய அருள் வேணும். அந்த வகையில் பார்க்கும் போது இயல்புன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டால் வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம். என்னுடைய அனுபவத்துல பாக்குறல்ல, அந்த மனிதனுக்கு மட்டும் அந்த இயல்பு மாற்றம் இல்லை, கிரகங்களுக்கும் உண்டு. அந்த வகையில சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுறார், அதாவது வக்ரம் அடைகின்றார். வக்ரம் அடைதல் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் சூரியனில் இருந்து பாத்தீங்கன்னா 5, 6, 7, 8 இடத்தில சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடையும். அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரமாகி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அதாவது வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல். பின்னோக்கி நகர்தல்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுதா இல்லைங்க. அந்த நிகழ்வை செய்கின்றார் சனி பகவான். ராசிக்குள்ளேயே ஒரு கிண நட்சத்திரம் மீனராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய அந்த உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளேயே பயிற்சி ஆகின்றார். அதாவது பாத்தீங்கன்னா மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இடைப்பட்ட ஒரு எல்லையில வக்ரமாகின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்வதை நிதானமாக பொறுமையாக கேட்டாலே போதும். எவ்வாறு இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு? ரிஷபராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க, ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி கொடுக்க போகின்றார், சனி தரப்போகின்றார். உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் மேடு பள்ளங்களை மட்டுமே இயல்பாக சந்தித்து வந்தீர்கள். ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாக ஜான் ஏறினால் முடம் சறுக்குகின்ற ஒரு நிலையை சந்தித்து வந்த ரிஷபராசி அன்பர்களே, ஒரு காலம் குறுகியதாக இருந்தாலும் கூட வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம வசப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது, நான் அதை பயன்படுத்த விட்டேன் என்றெல்லாம் புலம்பாமல் ஒரு அருமையான சந்தர்ப்பம். சொல்வதை நிதானமாக பொறுமையாக கேட்டாலே போதும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லாபத்தில் அமர்ந்து பொருளாதாரத்தை சீர்படுத்தினாலும் கூட தன் பார்வையால் இன்னல்களையும் அவமானங்களையும் ஏற்படுத்தினார் சனி பகவான். அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாபத்துலதான் இருந்தாரு. பொருளாதாரத்தை சீர்படுத்தினால கூட தன்னுடைய பார்வை, அவருடைய பார்வையினால கடுமையான அவமானங்களையும் வேதனைகளையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் அடுக்காக சந்தித்து வந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதே நேரத்தில் சனி உங்கள் ராசியை 3ஆம் பார்வையால் பார்த்து வந்த சனியின் பார்வை இனி வர்க்க பார்வையாக மாறிடுது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வை. அந்த 3ஆம் பார்வையினாலதான் இத்தனை வேதனைகளும் துயரங்கள். அப்படிப்பட்ட அந்த சனியுடைய பார்வை வக்ரகதி ஆவதனால நல்ல மாற்றங்கள். எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவதற்கு இழந்தது பொருள் மட்டும் இல்லைங்க, மான மரியாதையும் கூட தானே. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த சனி பகவான் சனி வக்ர பேச்சில தரப்போகின்றார். அது இனி வக்ர பார்வையாக மாறப்போகின்றது. அதே நேரத்துல கஷ்டங்கள் தீரும். போதுமை கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அவமானங்கள் குறையும், அவமானப்படுத்தியவர்கள் விலகி போவார்கள். இது ஒண்ணுதாங்க நான் சொல்லணும்.
இதாவது அவமானங்கள் என்பது வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, தொழில்ல மட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு நிகழ்வுலையுமே நான் சில அவமானங்களை எதிர்பாராத மனிதர்களால் நாம் சந்தித்து வருவோம். அந்த அவமானப்படுத்தியவர்களை இனி படிப்படியாக விலகுவதையும், அந்த அவமானங்களுக்கு படித்திருக்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தையும் சனி பகவான் தரப்போகின்றார். அதே நேரத்தில் தடைகள் விலகுங்க. குடும்பத்துல, வாழ்க்கையில, தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் சனி வக்ரத்துல அமைத்து தர. கவலைகள் விலகும். போதுமே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல பதவி, நல்ல பொருளை தான் இருந்தாலும் கவலை இருந்ததுன்னா, ஏதோ ஒரு கவலை, இனமுறியாத கவலை, பயமாக இருக்கலாம், அச்சமாக இருக்கலாம், அந்த நிலை மாறும். இது ஒண்ணுதாங்க இந்த சனி வக்ர பயிற்சியில ரிஷபராசிக்காரர்கள் அடைய போகும் அற்புதமான ஒரு விலகு. நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே நேரத்துல சனி பகவான் மட்டும் இல்லைங்க, குருவின் பார்வை சனியின் மீது படுவதனால ஒரு ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உடல் நிலை சீராகும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மருத்துவ ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமா செலவை சந்தித்தீர்கள் அல்லவா? இனி உடல் ரீதியா, மன ரீதியா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க குடும்பத்திற்கு நீண்ட நாள் இழுத்தடித்த அந்த மருத்துவம் சார்ந்த விரைய செலவுகள் குறைவதற்கான சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்து தருவார். மனதுல நிம்மதி பிறக்கும். லாபஸ்தானத்துல சனி வக்ரமாக சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த 138 நாட்கள். அதே நேரத்தில் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பயம் படிப்படியாக குறையும். குறிப்பா பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 4 ஆகிய வீடுகளில் சஞ்சரிப்பதனால மனதில் இருந்து வந்த கலக்கம் விடுபடும். சனியும் குருவும் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு 138 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதனையும் எதிர்கொள்கின்ற மன துணிவையும் இவர்கள் தருவார்கள். ஒரு நிகழ்வை நான் சொல்ல போகின்றேன். அதாவது நமக்கெல்லாம் எல்லா பலமும் இருந்தாலும் தெய்வ பலம் வேலுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு பிரார்த்தி, அதைத்தான் நான் சொல்வேன். இருந்தும் இல்லாத ஒரு நிலைதான் ரிஷபம். அதாவது நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் ரிஷிகளும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வு நிகழ்த்தினார்கள். ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா சீதா கல்யாணம், திருமலை ஏழுமலையான் வெங்கடாஜலபதி திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணத்துல நடத்துவார்கள். அதையெல்லாம் நாம் சென்று பார்ப்போம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கடவுளுடைய திருமணங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு இப்படி ஒரு வாழ்வு அமையாதா? திருமணம் தள்ளி கொண்டே போகின்றது, என்ன பிரச்சனை, என்ன காரணம், விதியோ மதியோ என்றெல்லாம் கலங்குகின்றோம். அதே நேரத்தில் ஒரு நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைய வேண்டும், அமைந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த தெய்வ திருமணங்கள் நடத்தினார்கள். இந்த தெய்வ திருமணங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு நிகழ்வை நான் சொல்ல போகின்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய திருக்கல்யாணம். என்னடா இது புதுசா சொல்ல, இது நடந்தது. இன்னைக்கு கொச்சனூர்ல பாத்தீங்கன்னா வருகின்ற 31ஆம் தேதி 3வது வெள்ளிக்கிழமை சனி பகவானுக்கு திருக்கல்யாண வாய்ப்பு இருந்தால், சந்தர்ப்பம் அமையுமானால் சென்று தரிசித்து வாருங்கள். ஒரு அருமைங்க. காதல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவதைகளுக்கும் நவ கிரகங்களுக்கும் உண்டு. அந்த வகையில சனி பகவான் தன்னுடைய திருமணத்தை முடிந்தவுடன் சனி பகவானை பார்ப்பதற்காக அவருடைய மனைவி நீலாதேவி நெருங்குகின்றாள். ஆசையோடு, பாசத்தோடு, அன்போடு, ஏக்கத்தோடு. ஆனால் சனி பகவானும் சிவநிஷ்டையில் இருக்கின்றார். தன்னை பாராமல் அவர் கண்மூடி இருப்பதை கண்டு கோபம் புரிகின்றால், ஆத்திரமடைகின்றால் அந்த பேதை. என்ன செய்வது என்று தெரியாமல் என்னை பார்க்க தவறிய உங்கள் கண்களினுடைய பார்வை கடுமையான கெடுபலனை தரட்டும் என்று சபித்து விடுகின்றார். அதை பற்றியெல்லாம் சனி பகவான் கவலைப்படவில்லை. நீதிவான் அல்லவா, கர்மாவின் கர்த்தம் அல்லவா, நீலாதேவியை அரவணைத்துக் கொள்கின்றார். அவர் உச்சி மகிழ்கின்றார். உடனே கலங்கி போகிறார். ஐயோ, நீங்கள் சிவனிஷ்டையில் இருப்பது தெரியாமல் உங்களை சபித்து விட்டேனே என்று கூறிய பொழுது சனி பகவான் சொல்றார், கவலைப்படாதே, இது சிவனின் திருவிளையாடல், விதி விலை, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிய பொழுதுதான் அந்த திருக்கல்யாணம். அந்த அன்புங்க, இந்த கணவர் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம், அந்த பாசம், அந்த பந்தம், அதையெல்லாம் நம் வாழ்க்கையில இழந்து தவிக்கின்றோம் அல்லவா? அதை திரும்ப பெறுவதற்கும் ஒரு நிம்மதி பெறுவதற்கும் சனி பகவானுடைய பாதிப்பு கெடுபலனை குறைப்பதற்கும் வாய்ப்பு இருந்தால் சென்று தரிசனம் செய்யுங்கள். முடியாதவர்கள் அருகில் உள்ள தனித்திருக்கின்ற சனீஸ்வரன் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபாடு செய்யலாம். வழிபடுகின்ற முறை ரகசியத்தையும் சொல்லி தருகின்றேன். அந்த சனி பகவான் ஆலயம் செல்லும் பொழுது ஒரு தட்டு, முடிஞ்சா ஒரு பாக்கு தட்டு எடுத்துங்க. அந்த தட்டுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பொறி, அந்த பொரியை எடுத்துக்கொண்டு மண்ணால் செய்யப்பட்ட 2 காகங்கள். எல்லா இடத்துலையும் இந்த காகங்கள் கிடைக்குமா என்று தெரியாது. நீங்களே களிமண்ல செய்து கொள்ளலாம். எப்படி வேண்டுமானாலும் இருந்தாலும் சரி, பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பதை போல காக வடிவத்தை செய்து அதை தலையில 3 முறை சுற்றி அந்த தட்டுல வச்சு அங்க இருக்கின்ற சனி பகவானுடைய பாதத்துல சமர்த்தி விடுங்கள். அவ்வாறு சமர்ப்பது நம்முடைய வாழ்க்கையில கெடுபலனை குறித்து சனி வக்ர வலயத்தினுடைய முழுமையான பலனை ரிஷபராசிக்கு தரும்.